Hi friends, welcome to Joe's Cake channel. இன்னைக்கு நாம நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 1/4 சைஸ் பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச பிறகு அந்த சாறை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்குவோம். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்தோன்னு எடுத்துடலாம். அடுத்து நாம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் 1 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொதித்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் சாறு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரே இதில் கொட்டிடாதீங்க, கட்டியாயிரும். அதனால் நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம கிளறி விடணும். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் போதும் அப்படின்னா 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்குவோம். வாசனைக்காண்டி 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ் கேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.